ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மசால் சாம்பார் பார்க்கலாங்க. அதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு மிக்ஸி ஜாரில் போடுறதுக்கு தேங்காய், பூண்டு, அப்புறம் தக்காளி, வரமிளகாய் 2 பட்டை, 2 லவங்கம் போடணுங்க. எல்லாம் போட்டுட்டிங்களா? பட்டை லவங்கம் போட்டு வச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போய் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை போட்டு ஒரு 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு அதை ஒரு அடி அடிச்சுக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கலாங்க. அப்புறம் தாளிச்சிடலாங்க. இப்போ வாங்க, அடுப்பு பற்ற வச்சு வடை சட்டி வச்சுட்டோம். கடலை எண்ணெய் தாங்க ஊற்றுறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஊற்றிக்கோங்க. கடலை எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. கடுகு, கடலைப்பருப்பு, பருப்பு, கருவேப்பிலை, 2 வரமிளகா. உங்களுக்கு காரத்துக்குன்னா 3 நாளும் போடலாம். பச்சை மிளகாய் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோங்க, அதனால் வரமிளகா தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நறுக்கிய வெங்காயம், சின்ன சின்னதாக நறுக்கிய வெங்காயம் 2, தக்காளி, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகுங்க. அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா திக்கிடுங்க. அப்புறம் இப்போ தக்காளி போட்டலாங்க. தக்காளி போட்டு ஒரு 2 வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். நல்லா வதக்கி வரணுங்க. தக்காளி வதக்கி வச்சுட்டு அரைச்சி வச்சிடணுங்க. தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு அதில் போய் ஊற்றிடலாங்க. அதை எடுத்து ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி விடலாங்க. ஃப்ரை பண்ணிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 ஜார் தண்ணி ஊற்றினேங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒருத்தங்க சாம்பார் தண்ணி மாதிரி வைப்பாங்க இல்லையா? நான் கெட்டியும் வைக்க மாட்டேன், தண்ணியும் வைக்க மாட்டேன், வைப்பேங்க. தேவையான உப்பு போட்டலாங்க. உப்பு போட்டு ஒரு 2 கொதி வரட்டுங்க. 2 கொதி வந்துச்சுன்னா சாம்பார் ரெடி ஆச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கலாங்க. சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இட்லி குண்டால இட்லியும் வேகிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். இட்லி வெந்துடுச்சுங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி தாங்க. வாங்க சாப்பிட்லாம் இட்லி. எல்லோரும் வாங்க.